வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விமான நிலையம் அமைக்க பரந்துரை தேர்வு செய்தது மாநில அரசுதான். இடம் தேர்வு செய்யப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எந்த தொடர்பும் இல்லை என மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு விளக்கம். தமிழ் விழித்தது, தமிழ் இனத்தின் பண்பாடு பிழைத்தது என மும்மொழி கொள்கைக்கு எதிராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. சில மொழிகள் ஹிந்திக்கு இடம் கொடுத்தன, இருந்த இடம் தெரியாமல் தொலைந்தன எனவும் விமர்சனம். முகமுடிதான் ஹிந்தி, ஆனால் அதற்குள் ஒளிந்திருக்கும் முகம் சமஸ்கிருத என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ஹிந்தி, சமஸ்கிருதம் படையெடுப்பால் வட இந்திய மாநிலங்களில் 25க்கும் மேற்பட்ட மொழிகள் அழிந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ் மொழியை இந்தியாலோ சமஸ்கிருதத்தாலோ அழிக்க முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். சமஸ்கிருதம், ஹிந்தி மூலம் ஆரிய பண்பாட்டை திணிக்க முயன்றால் இந்த மண்ணில் இடம் கிடையாது எனவும் சூளுரை. எந்த மொழியை வேண்டுமானாலும் படிக்கலாம் என்று சிலர் தற்போது ஒரு தினுசாக பேசி வருவதாக முதலமைச்சர் சாடல். தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஏற்றால் சமஸ்கிருதமயமாக்கும் திட்டம்தான் எதிர்காலத்தில் நிறைவேற்றப்படும் எனவும் குற்றச்சாட்டு. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் தமிழகம் வருகை ரத்து. தர்மேந்திர பிரதானுக்கு பதில் கல்வித்துறை இணை அமைச்சர் பங்கேற்பார் என தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் பேரூர் செயலாளர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்த முயற்சி. அனுமதி இல்லை என போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் அதிமுக ஆர்ப்பாட்டத்திற்கு சென்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வழிமறித்து கைது. தடை மீறி தர்ணாவில் ஈடுபட்ட ஜெயக்குமாரை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்ததால் பரபரப்பு. திருக்கழுக்குன்றத்தில் ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னரே அதிமுகவினரை கைது செய்தது கோழைத்தனத்தின் உச்சம் என இபிஎஸ் கண்டனம். அதிமுகவை கண்டாலே ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அச்சம் எனவும் விமர்சனம். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை ஒரே வழக்கில் இணைத்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு. சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. நடிகை விஜயலட்சுமி அளித்த புகார் தொடர்பாக சீமான் வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்தில் ஆஜர். சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி சீமான் தரப்பில் விளக்கம். நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் வன்கொடுமை புகாரில் ஆஜராகாமல் வழக்கறிஞர்கள் மூலம் விளக்கு கோரிய சீமான். மீண்டும் சம்மன் அனுப்புவதா அல்லது கைது செய்து விசாரிப்பதா என காவல்துறையினர் ஆலோசனை. நடிகை விஜயலட்சுமி விவகாரத்தில் காவல் நிலையத்தில் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டோம். காவல்துறையினர் வேண்டுமென்றே விளையாடி வருவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. தொகுதி மறுவரையறை தொடர்பாக அமித்ஷா அளித்த விளக்கம் தெளிவாக இல்லை என ராமதாஸ் அறிக்கை. தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் ஆழ்கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ஏல அறிவிப்பை திரும்பப் பெறுக மத்திய அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழகத்தில் நடப்பது தேச விரோத ஆட்சி அல்ல, தேசிய ஆட்சி என அமித்ஷாவுக்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலடி.
தேச விரோத சக்திகள் எப்போதும் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கும் என பாஜக மீது மறைமுக சாடல். சினிமாவில் காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வந்து சிலர் அங்கீகாரம் பெறுகிறார்கள் என விஜயை மறைமுகமாக சாடினார் விசிக தலைவர் திருமாவளவன். இளமை காலத்தில் சொகுசாக வாழ்ந்துவிட்டு வயதானவுடன் அரசியலுக்கு வரும் நடிகர்களுக்கு எளிதில் அங்கீகாரம் கிடைப்பதாகவும் விமர்சனம். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் விசிக இல்லாமல் எந்த அரசியல் நகர்வும் இருக்காது என அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். கொள்கையில் தெளிவாக இருப்பதால் எந்த கொம்பனாலும் என்னை விலைக்கு வாங்க முடியாது என பேச்சு. திமுக பல PhDகளை முடித்த கட்சி. LKG UKG மாணவர்கள் போல மத்திய மாநில அரசுகள் சண்டையிடுவதாக விஜய் பேசியதற்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலடி. சென்னை மாநகராட்சியின் கடனாக 1488 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளது. சென்னை மாநகராட்சியின் மொத்த கடன் எவ்வளவு, வட்டி எவ்வளவு என பாஜக உறுப்பினர் உமா ஆனந்தின் கேள்விக்கு மேயர் பிரியா பதில். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள வணிக வளாக கடைகளுக்கான மாத வாடகை ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும். தவறினால் 12% அபராதம் விதிக்கப்படும் என மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். சென்னையில் 5 கடற்கரைகளின் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க மாநகராட்சி நிர்வாகம் முடிவு. மெரினா கடற்கரையை மட்டும் 1 வருடத்திற்கு தூய்மை பணி மேற்கொள்ள தோராயமாக 7 கோடி ரூபாய் மதிப்பீடு. சென்னை மாமன்ற கூட்டம் தொடங்கும் முன்பே சரியாக காலை 10 மணிக்கெல்லாம் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளே இருக்க வேண்டும். மாமன்ற உறுப்பினர்களுக்கு மேயர் பிரியா மற்றும் துணை மேயர் மகேஷ்குமார் உத்தரவு. $20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர்கள் ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு. புகார் அளித்தவர்கள் குறித்து கூடுதல் தகவல்களை திரட்ட காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை செங்கல்பட்டு திருச்சியில் கட்டப்பட்டுள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மார்ச் 1ஆம் தேதி முதல் டெல்டா மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் 12 மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு சார்பில் கடிதம். மாவட்டத்தின் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல். நூறு நாள் வேலை திட்டத்தில் குறைகளை நிவர்த்தி செய்ய குறை தீர்ப்பாளர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. கடலூர், பெரம்பலூர், நெல்லை உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு குறை தீர்ப்பாளர்கள் நியமனம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டதற்கு எதிராக தாயார் ஆட்கொணர்வு மனு. 4 வாரங்களில் பதிலளிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை 1000 விளக்கு அப்போலோ மருத்துவமனையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அனுமதி. வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். தஞ்சை பெரிய கோவில் சிலைக்கு சக்தி இல்லையா? மகா சிவராத்திரி விழாவில் சத்குரு ஜக்கி வாசுதேவ் பேச்சால் சர்ச்சை. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி. சரித்திர பதிவேடு குற்றவாளி உட்பட 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. கோவை சரவணம்பட்டி பகுதியில் கல்லூரிகள் மாணவர்கள் தங்கியுள்ள வீடுகளில் காவல்துறையினர் அதிரடி சோதனை. போதைப் பொருட்கள் பயன்பாடு இருப்பதாக வந்த தகவலின் பேரில் நடவடிக்கை.
ராணிப்பேட்டை பொன்னார் கிராமத்தில் நடைபெற்ற எருது காட்டும் விழா. போட்டியை நிறுத்த சொன்ன காவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கிராம மக்கள் அடிக்க பாய்ந்ததால் பரபரப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 64,080க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 40 குறைந்து 8,010க்கு விற்பனை. மார்ச் 7ஆம் தேதி ஒரு நாள் பயணமாக தமிழகம் வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அரக்கோணம் INS ராஜாளி கடற்படை தளத்தில் நடைபெறும் அணிவகுப்பு நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாக தகவல். ஒற்றுமைக்கான மாபெரும் யாகமான மகா கும்பமேளா நிறைவடைந்தது. 45 நாட்களில் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பிரயாக்ராஜில் கூடியது மிகப்பெரியது என பிரதமர் மோடி பதிவு. மத்திய அரசின் வரைவு வேளாண் கொள்கைக்கு எதிராக பஞ்சாப் சட்டப்பேரவையில் தீர்மானம். ரத்து செய்யப்பட்ட 3 வேளாண் சட்டங்களை மறைமுகமாக மீண்டும் கொண்டுவர மத்திய அரசு முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. வக்ஃபு மசோதாவில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரைத்த 23 திருத்தங்களில் 14 திருத்தங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். வக்ஃபு சொத்துக்களின் நிலையை தீர்மானிக்க ஒரு அரசு அதிகாரியை நியமிக்கவும் மசோதாவில் வழிவகை. பஞ்சாப், தெலுங்கானாவில் பள்ளியில் மாணவர்கள் அவரவர் தாய்மொழியில் பாடங்களை கற்பது கட்டாயம். தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே மொழி பிரச்சினை தீவிரமாகியுள்ள நிலையில் தாய்மொழிகளை தற்காக்கும் நடவடிக்கையில் மாநிலங்கள். நாடு முழுவதும் 2.5 கோடி ரூபாய்க்கும் மேல் கிரிப்டோ கரன்சி மோசடியில் ஈடுபட்டவர்களை கைது செய்த புதுச்சேரி போலீசார். ஆடம்பர பங்களா, சொகுசு கார் என உல்லாச வாழ்க்கை வாழ்ந்தது விசாரணையில் அம்பலம். அமெரிக்க கட்டுப்பாட்டில் காசா எப்படி இருக்கும் என்பதை போன்ற AI வீடியோவை வெளியிட்ட ட்ரம்ப். இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு. சென்னை வந்த தோனி அணிந்திருந்த டி-ஷர்ட் குறித்து ரசிகர்கள் விவாதம். புள்ளிகள் மற்றும் கோடுகள் மூலம் தகவல் பரிமாறும் வாசகம் குறித்து இணையத்தில் பதிவு. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இருந்து 3வது அணியாக வெளியேறியது இங்கிலாந்து. பாகிஸ்தான், வங்கதேச அணிகளை தொடர்ந்து இங்கிலாந்தும் வெளியேறியதால் ரசிகர்கள் ஏமாற்றம். பாடகர் ஏசுதாஸ் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதி பெற்று வெளியான செய்தி தவறானது. அமெரிக்காவில் பூரண நலத்துடன் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று குடும்பத்தினர் தகவல். தனது புதிய காதல் குறித்து விரைவில் தெரிவிப்பேன் என சிலம்பரசன் அறிவிப்பு. விண்ணை தாண்டி வருவாய திரைப்படம் வெளியாகி 15 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை கொண்டாடி வெளியிட்ட வீடியோவில் தகவல். ஒரு மேஜிக்கல் பிலிம், உண்மையிலேயே எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம டீமுக்கு தேங்க்ஸ் எல்லாம், கௌதம் மேனன் சார், AR ரஹ்மான் சார், மனோஜ் பரமஹம்சா சார், த்ரிஷா மேடம், எல்லாருக்குமே எங்க என்டையர் டீம் எல்லாருக்கும் தேங்க்யூ சோ மச். அண்ட் ப்ரொடியூசர் ஆல்சோ. அண்ட் ஃபைனலி இங்க என்ன சொல்லுது ஜெஸ்ஸி சொல்லுதா, அது மட்டும்தான் அவர் காதலிக்கு. இப்பெல்லாம் இங்க ஜெஸ்ஸி சொல்ல வேற சொல்லுது, அப்புறம் சொல்றேன் வா. இன்னைக்கே அது